பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவத்தின் மிக முக்கியமான ஒரு வசனம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை மையப்படுத்துகிற, தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறதான ஒரு வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய அந்த அன்பான குணாதிசயம் உள்ள தேவன் நமக்கு ஒரு அன்பான நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அன்பான தேவன் ஒரு அன்பான நோக்கத்தை வைத்திருக்கிறார். சம்டைம் நம்முடைய வாழ்க்கையில் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சில சம்டைம் நம்ம வாழ்க்கையில் வரும். பாருங்க, சில நேரங்களிலே சில காரியங்களை நம்முடைய கரத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார். ஏன் நீக்குகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அன்பான நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் தெரியுங்களா? நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லது தேவன் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் சில காரியங்களை நம்மை விட்டு நீக்குகிறார், நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை எடுக்கிறார், சில காரியங்களை அனுபவிப்பதற்கு அனுமதியை மறுக்கிறார், சில காரியங்கள் நமக்கு சற்று தூரத்திலே அவர் விலக்கி வைக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடினாலே சம்டைம்ஸ் சில நேரங்களிலே தேவன் நம்ம கற்றிருந்து சில காரியங்களை, சில சூழ்நிலைகளின் மூலம் சில காரியங்களை பிரித்து விடுகிறார் அல்லது நீக்கி விடுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, சம்டைம் நமக்கு தோல்விகள் வருகிறது. அதாவது சில நேரத்தில் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். ஏன் தோல்வியை சந்திக்கிறோம் தெரியுங்களா? ஏன் இதை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுங்களா? நாம் கற்றுக்கொள்ளவும் வளரவும் வேண்டும் என்று சொல்லி அந்த தோல்வியின் மூலம், அந்த தோல்வியை அனுமதிப்பதின் மூலம் நமக்கு அதை கற்றுக்கொள்ளவும் வளரவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏன் தோல்விகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த தோல்வியில தான் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். வெற்றியிலே கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை காட்டிலும் தோல்வியிலே அதிகமான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 1000 வெற்றியில் நீங்கள் கண்டதான அனுபவங்களை தேவன் ஒரே ஒரு தோல்வியில் அந்த 1000 அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, அதுக்காக தேவன் தோல்வியாவே நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்க மாட்டார். சில நேரத்திலே, சில நேரங்களிலே சம்டைம் தேவன் தோல்விகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த தோல்விகளின் மூலம் நீ இன்னும் அதிகமாக அனுபவம் உள்ளவனாக, கற்றுக்கொள்ளுகிறவனாக மாறணும், வளரணும் என்பதற்காக சில நேரத்திலே அந்த அன்பான நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ தோல்விகள் ஏன் தெரியுங்களா? நான் கற்றுக்கொள்ளணும், நான் வளரணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னா இந்த தோல்வியின் அனுபவத்தை நாம் அடைந்து அதற்கப்புறம் அந்த வெற்றியை தழுவும் போது அதுதான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை பாருங்க. ஆனால் அதற்கும் ஒரு அன்பான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு அன்பான நோக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த கால வேளையிலே தேவன் ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை? ஆண்டவரை ஏன் என்னை மறந்து விட்டீர் என்று சங்கீதக்காரன் கேட்பது போல, ஆண்டவரை ஏன் நம்முடைய செவியை நீர் அடைத்து கொண்டீர் என்று சங்கீதக்காரன் கேட்பது போல, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம கூட ஆண்டவரை பார்த்து பல நேரங்களிலே, ஆண்டவரை ஏன் இதற்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு ஜெபம் வரல, எனக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை, ஏன் எனக்கு இன்னும் பதில் தாமதமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு கேள்விகள் இருக்கும். ஆனால் அதிலும் ஒரு அன்பான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் தெரியுங்களா? அவர் நம்மை, அதாவது நாம் அவரை நம்புவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும், இன்னும் நம்ம அவரை அதிகமாக சார்ந்து கொள்ளணும் என்பதற்காகவே தேவன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜபத்திற்கான பதிலை தாமதப்படுத்துகிறார். ஏன் என்று சொன்னால் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்பதற்காக, இன்னும் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக, இன்னும் யாக்கோபை போல் அவரையே பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார். அடுத்ததான் நீங்கள் பார்க்கும்போது சில நேரங்களில் வாழ்க்கையில் புயல்கள் வருகிறது. ஏன் இந்த புயல்கள்?
ஏன் இந்த புயல் அப்படின்னு சொன்னா, காற்றின் தேவன் என்பதை நமக்கு நினைப்பூட்டும்படி இந்த புயலில் நீங்கள் கடந்து செல்லும் போது அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன அவருடைய வார்த்தையின் வல்லமையை, அந்த தேவனை நாம் நினைவு கூறும்படி சில புயல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். புயலை பார்த்து பயந்து விடக்கூடாது. அந்த புயலை மிரட்டின, அந்த புயலை அடக்கின, அந்த புயலை கீழ்ப்படிய வைத்த அந்த தேவனை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லிதான் சில புயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சில புயல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த புயல்களின் மத்தியில் புயலை காட்டிலும் பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். சில நேரத்திலே வியாதியை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அந்த வியாதிகள் எல்லாம் நம்மை கொல்லுவதற்காகவும் அழிப்பதற்காகவும் அல்ல. சில நேரத்தில் அற்புதங்கள் மூலம், அடையாளங்களின் மூலம் தேவன் வல்லமையாய் செயல்படும்படி தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எப்படி சுகம் கொடுப்பார், தன்னுடைய ஜனங்களை எப்படி வாழ வைப்பார், தன்னுடைய ஜனங்களை எப்படி தூக்கி நிறுத்துவார், தன்னுடைய ஜனங்களுடைய எப்படி மரண படுக்கையை மாற்றுவார் என்கிறதான அநேக அற்புதமான சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சில நேரத்திலே வியாதிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதே பிள்ளைகளே. பாருங்க, அவர் செய்கிறதான எல்லாவற்றிலும் ஒரு அன்பான நோக்கம் உள்ளது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், என் வாழ்விலே என்ன காரியங்கள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு அன்பான நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், சம்டைம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லாத்தையும் அவருடைய அன்பான நோக்கத்திற்கு நேராக வழி நடத்துவார். சோ அவர் செய்யும் எல்லாத்திலும் ஒரு அன்பான நோக்கம் உண்டு. ஒரு அழகான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குவார் அப்படின்றத இந்த காலை வேளையில நம்பி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய அன்பான நோக்கங்களுக்காக, உம்முடைய அன்பான திட்டங்களுக்காக, உம்முடைய அன்பான உருவங்களுக்காக, உருவாக்குதலுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த அன்பின் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்வில நீர் எதை செய்தாலும் அதிலே ஒரு அன்பான நோக்கம் உண்டு, அதிலே ஆழமான நோக்கம் உண்டு, அதிலே ஒரு அற்புதமான நோக்கம் உண்டு. அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்க வாழ்க்கையிலே சில நேரத்திலே நாங்கள் கடந்து போகிற நீர் அனுமதிக்கிறதான அந்த பாதைகளிலே ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய திட்டத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய செயல்களை நோக்கி பார்க்க, உம்முடைய வல்லமையை நினைத்து பார்க்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உம் திருக்கரம் எங்களை தாங்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அந்த அன்பின் நோக்கத்தை, அன்பான நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் பின்பாக செல்லுவதற்கு, இன்னும் அந்த அன்பான தேவனை நேசிப்பதற்கு, இன்னும் அவர் பக்கம் வருவதற்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்தும். இரட்சகரும் மீட்பரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.